ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசி இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் குரு, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 2/7/2025 அன்று அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார். மேலும் 3/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார். மேலும் 17/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். அதே தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 26ஆம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 29ஆம் தேதி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேந்திர ஸ்தானத்தில் மிக பலமாக இருப்பதால் இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீங்க. காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக உண்டாகும். செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலுமே அதனை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணர்வீங்க. மேலும் தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். எனினும் கூட முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். மேலும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அண்டை அயலனருடன் இருக்கும்போது மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். வழக்குகளில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த உங்களுடைய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தீவிர முயற்சி எடுப்பதோடு அவசியமான விஷயமா இருக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் வந்து மறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகன யோகம் பிறக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். மேலும் மன மகிழும் படியான சம்பவங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே நடக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றமும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபார தொடர்பான பயணங்கள் சில நேரிடும். தொழிலில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சுமை குறையக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தாருக்காக பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலமாக லாபம் கிடைக்கும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 4, 5, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 20, 21 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யோகமான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன்
அது மட்டும் இல்லாமல் குரு 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியாகவும் விலகப் போகுது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மற்றும் நெருக்கடிகள் யாவும் நீங்க போகுது. அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அப்படின்னு இருந்தால் அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். விரயங்கள் கட்டுக்குள்ள வரும். மனதில் நிம்மதி கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலக போகுது. இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. மேலும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 3, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வழிபட்டு வர நன்மைகள் கிடைக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றி பெறும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் கூட ராசிநாதனின் சுப பார்வை அப்படிங்கிறது அங்கே உண்டாவதால் உங்களுக்கு நிறைய விதமான நெருக்கடிகள் இல்லாமல் போகும். இதுவரை சந்தித்து வந்த போராட்டம் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். நிம்மதியாக தூங்கிடும் அளவுக்கு எல்லாமே மாறப்போகுது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவாங்க. உடல் பாதிப்பு, நெருக்கடியில் இருந்த இடம் தெரியாமல் போகும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி அப்படிங்கிறது எதிர்ப்பு மறையுங்க. பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படும். மாதம் முழுவதுமே சுக்கிரனின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமாக இருப்பதால் மனதில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். முகப்பொலிவடையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அந்நியரால் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது. கடந்த கால நெருக்கடி நீங்கும். உழவுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 3, 8, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தால் நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது நனவாகும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். எதிர்பார்ப்பை நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயர்த்துவார். இதுநாள் வரைக்கும் பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனிமே உங்களுக்காக வாழ தொடங்குவீங்க. உடல் பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு பார்வை சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் விரயம் கட்டுக்குள்ளே இருக்கும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளோ சிக்கல்களோ வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிறப்பான மாதமாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.